السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம நல்லற தோழர்கள் தோழிகள் மீதும் குறிப்பாக மதரசத்துல் ஃபதஹ் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் மாணவ மாணவிகள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் மோமின்களாக முஸ்லிம்களாக படைத்து மார்க்கம் காட்டி தந்த வழிவகையில்தான் நாம் வாழ வேண்டும் என்று நம்ம கட்டளையிட்டு இருக்கின்றான். இந்த உலகத்தில் பலதரப்பட்ட நேசத்தை பாசத்தை எல்லாம் பார்ப்போம். தாய் மீது ஒரு பாசம், தந்தை மீது ஒரு பாசம், பிள்ளைகள் மீது ஒரு பாசம், மனைவி மக்கள் மீது பாசம், இப்போ எண்ணிலடங்காத உறவினர் மீது நேசம் கொண்டவர்களாக பாசம் கொண்டவர்களாக இருப்போம். ஆனால் இந்த பாசத்தை எல்லாம் இந்த நேசத்தை விடலாம் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காட்ட வேண்டும் என்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், உங்களுடைய பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் இவர்கள் அனைவரை விட, ஏன் உலக மக்கள் அனைவரை விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்காதவரை நேசம் கொள்ளாதவரை நீங்க உண்மையான மூமின்களா ஆக முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். லா யுமினு, நீங்கள் இறை நம்பிக்கை இல்லை என்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் எல்லா மக்கள் நேசிப்பதை விட, மனைவி நேசிப்பதை விட, பிள்ளைகள் நேசிப்பதை விட, ஒட்டுமொத்த மக்களை நேசிப்பதை விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நீங்கள் நேசிக்க வேண்டும். அவர்களுடைய சொல்லு கீழே தான் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் மூமின்களே கிடையாது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எடுத்து பாருங்க. நீங்கள் நேசம் என்ற பேரில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ்கிறோம் என்கிற பேரில் பலவிதமான பித்அத்துகள் அனாச்சார காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நேசம்னா என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்கிறோம், புகழ் பாடுகிறோம் என்கிற பெயரில் பலவிதமான பித்அத்தான காரியங்கள், ஷிர்கான காரியங்கள் அரங்கேற்றக்கூடிய உருவாகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், அவர்கள் வழியில் நடந்தால் மட்டுமே தான் நேசம் கொண்ட உருவாக முடியும். அல்லாஹ் கூட திருமறையில் சொல்கிறான், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலின் இக்தரப்துமுஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகின் தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி. இந்த உலகத்தில் இப்போ யாரையெல்லாம் நேசிப்போமோ, எதையெல்லாம் விரும்புவோமோ அதையெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் பட்டியலிட்டு கூறுகிறான். உங்களுடைய தந்தை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்கள் மனைவி, உங்கள் குடும்பம், உங்களுடைய செல்வங்கள் நஷ்டமாகிவிடுமோ என்று அஞ்சுகிறது வியாபாரங்கள், உங்களுடைய விருப்பத்திற்குரிய இல்லங்கள், வீடுகள், இது எல்லாம் உங்களுக்கு நேசத்திற்குரிய உருவாகும். மினல்லாஹி வ ரசூலிஹி அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வின் தூதரை விட, அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதை விட உங்களுக்கு விருப்பமானவையாக இருந்தால் ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, நீங்கள் காத்திருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்கிறான் அல்லாஹ். அப்போ இந்த உலகத்தில் நேசமெல்லாம் எப்படி
மனைவி மீது நேசம், கணவன் மீது நேசம், பிள்ளை மீது நேசம், நான் சேர்த்து வச்ச சொத்து மீது நேசம், வியாபாரத்தின் மீது நேசம் என்று நாம் எல்லாம் விரும்புகிறோமே. இதற்குத்தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டு விட்டான் என்றால் அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக, அவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதற்கு ஏதாவது அழைப்பு கொடுக்கிறார்களா, உடனே நான் தயார் என்று வந்து நிற்க வேண்டும் என்கிற அல்லாஹ். அப்படி இல்லாமல் இந்த உலக நேசமே உங்களுக்கு பெரிதாக இருந்தது என்றால், வீடு வாச சொத்து சுகமே உங்களுக்கு பெரியதாக இருந்தது என்றால், ஃபதரப்பசு நீங்கள் காத்திருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை அல்லாஹ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு நிலையை கொண்டு வருவான், நீங்கள் மறுமைக்கு வருவீர்கள், அப்போது தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுமா இல்லையா? பகையே நீ காத்திரு என்று சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ் அப்படி விடுறான் நம்மள. அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கவில்லை என்றால், அல்லாஹ் நேசிக்கவில்லை என்றால் அல்லாஹ் நாளை மறுமையில் தண்டனை தருவேன் என்கின்றான். அப்போ இதையெல்லாம் யோசனை பண்ண பாருங்க. நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுமே இந்த உலகத்தினர் சதாவுதான் இருக்கே தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டோமானால் மட்டுமே தான் உண்மையாக இருக்க முடியும். அப்போ அதை எப்படி கொண்டு வர்றாங்க? ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டாலே 1 to 12 வரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில் பிறந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த 1 to 12 வரை எல்லா பள்ளிவாசலையும் மௌலிது ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும், புகழ் பாட வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு பின்பற்றி நடக்க வேண்டும் தான் அதில் நேசம் இருக்கே தவிர அவருடைய வாழ்வு நாளில் எந்த ஒரு நிலையிலுமே பிறந்த நாள் அவர்களும் கொண்டாடவும் இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து பிறகும் கொண்டாடவும் இல்லை. இந்த மௌலிது என்ற பாடல் ஒரு வரி கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் கிடையாது, அவர்கள் மரணித்து பிறகும் கிடையாது. அப்போ என்ன சொல்றாங்க இதில்? நபியின் மீது நேசம் வைக்கிறோங்கிற பேரில் படும் மோசமான வேலையைத்தான் செய்கிறாங்க தவிர, ஷிர்க்குக்கு வழிவகுக்கக்கூடிய வேலையைத்தான் செய்கிறாங்க தவிர நேசம் என்பது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பதற்காக கோலாகலமாக மீலாது விழா கொண்டாடுறாங்க, பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இன்னொரு செய்தியும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் இறந்தார்கள். திங்கக்கிழமை அன்று பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி இறந்த நாளும் திங்கக்கிழமை தான் வருகிறது. அப்போ அந்த பிறை 12 தான் இறந்தார் என்கிற செய்தி சொல்கிறார்கள் என்றால் இதில் கேள்வி இருக்கா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களா அல்லது அவர் இறந்த நாளை கொண்டாடுகிறார்களா? பிறந்த நாளை கொண்டாடுறா அந்த நாள் தான் இறந்த நாள் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் எதை கொண்டாடுகிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்றோம், புகழ் பாடுறோம் என்ற பேரில் இறந்த நாளை பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. பிறந்த நாளை இறந்த நாளை கொண்டாடக்கூடிய நிலை உருவாக இருந்தால் பொதுமக்களாக இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்கறது என்ன? இது எந்த நாள்? ஒரே மாதத்தில் தான் இறந்திருக்கிறார்கள், ஒரே மாதம் பிறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இருக்கிற பொழுது எந்த நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள்? இறந்த நாள் சந்தோஷம் கொண்டாடுறார்களா? மக்கள் எல்லாம் அறியாத அந்த பக்தமாச பசங்க மாணவ மாணவிகளை எல்லாம் ஊர்வலமாக அழைத்து கொண்டு நபிகளாவின் நேசம் கொள்கிறோம் என்கிற பேரில் அழைத்து கொண்டு வீதி வீதியாக சுற்றுகிறார் என்றால் இது எவ்வளோ பெரிய தவறு. அப்போ நபிகளாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கிறோம் என்றால், அவர்கள் நாம் புகழ்கிறோம் என்றால் அவர்கள் சொன்ன சொல்லு தன் வாழ்க்கையை வரக்கணும், தன் வாழ்வில் நடக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை கூறுகின்ற பொழுது குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், ஓ நபியே நீங்க சொல்லுங்கள், அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் யாரா விரும்பாமல் இருப்பார்களா? அல்லாஹ் யாரா நேசாமல் கொள்ளாமல் இருப்பார்களா? எல்லா மக்களும் அல்லாஹ்வை நேசிப்போம். அப்படி இறைவனை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான் ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் விரும்புவதாக இருந்தால் அல்லாஹ் நேசிப்பதாக இருந்தால் உங்கள் வழியைத்தான் பின்பற்ற வேண்டும், நீங்க சொல்லுகிற வழியைத்தான் பின்பற்ற வேண்டும், நீங்க விடுகின்ற கட்டளையைத்தான் பின்பற்ற வேண்டும், வேறு எந்த ஒன்றும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் திருமறை சொல்கிறான். சரி, அப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை பின்பற்றி நடந்தால், அவர் சொன்ன அடிப்படை தன் வாழ்வை அர்ப்பணித்து நடந்தால் அல்லாஹ் அடுத்த வார்த்தையை சொல்றான் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை விரும்பக்கூடிய உருவாவான்.
நபி வழி அடிப்படையில், நபி சொன்ன அடிப்படையில், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காட்டி தந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்தோமையானால், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் என்றால், அல்லாஹ் நம்மளை விரும்புவதாக இருந்தால், அல்லாஹ் நம்ம விருப்பத்துக்குரிய மாறினார் என்றால் எவ்வளவு பெரிய நியமத்து. அப்ப இப்படிப்பட்ட நியமத்தை எல்லாம் அடிச்சு உடைக்கிற வேலையைத்தான் இந்த மீலாது விழா நடத்துறாங்க, மௌலுது என்ற பாடலை நடத்துறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டாதது, வழி வகுக்காதது எல்லாம் இப்படி நடக்கிறார்கள் என்றால் இவர்கள் தான் வழிகேடர்கள் என்கிற மாதிரி அல்லாஹ் திருமறை எடுத்து சொல்கிறான். அது மட்டுமா? அல்லாஹ் நேசம் கொண்டது மட்டுமா? அல்லாஹ் மீது பிரியம் கொண்டது மட்டுமா? வயஃபிர் லக்கும் ذُنُوبَكُمْ, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் நீங்க செய்த பாவங்களை மன்னிப்பான். எதற்கு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி அடிப்படையில், கட்டளை அடிப்படையில் நீங்கள் பின்பற்றி நடந்தால் உங்களது பாவங்களையும் மன்னிப்பான். பாவம் ஒன்று ரெண்டா செஞ்சிருப்போம். என்னை நான் திரும்பி பார்த்தேன் என்றால் ஏராளமான பாவம் செய்திருப்போம். எல்லா மனிதரும் பாவம் செய்திருப்போம். அப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம், அப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வழி காட்டுதல் அடிப்படையில் வாழ்ந்தால் மன்னிக்கக்கூடிய நியமத்து கிடைக்கிறது, பெரிய அருள் கிடைக்கிறது. இந்த அருளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு எவ்வளோ ஷிர்கான காரியங்களை, பிதாத்தான காரியத்தை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருமறையில் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அல்லாஹ் இணை வைக்கிற பாவத்தை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டானா. அல்லாஹ்வுக்கு நிகராக அவனுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல், அவனுடைய மன்னிப்பு இன்னொருவருக்கு இருக்கிறது என்று நாம் நம்பிவிட்டோமேயானால், அதை நம்பி நாம் உறுதியாக இருந்து விட்டோமேயானால் அல்லாஹ் அது ஷிர்கா பார்க்கறான், ஒரு இணை வைப்பா பார்க்கறான். அந்த பாவத்தை அல்லாஹ் நான் மன்னிக்கவே மாட்டாங்கிறான். அப்ப இன்னைக்கு மௌலிது பாடல்கள் எவ்வளவு பெரிய கேடான வரிகள். அந்த கஃபாருல் ஹதாயா வத்துனூபில் மூபிகாத், நபியே நீங்கள் தான் எங்கள் பாவத்தை மன்னிக்கணும், எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள் என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனையும் அந்த மௌலிதில் இருக்கிறது, மௌலிது பாடல் இருக்கிறது. வத்துனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களையும் நீங்கள் தான் மன்னிக்கணும். அல்லாஹ்வுடைய இடத்துல அல்லாஹ்வுடைய வல்லமையை, அவனுடைய மன்னிப்பை அவன் யாருக்கும் தரமாட்டான். ஆனால் அதையெல்லாம் குழி தோண்டி புதைத்தார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவனை தவிர யாருடைய மன்னிப்பு கேட்க கூடாது, அவனை தவிர யாரை வணங்க கூடாது, பிரார்த்தனை என்றால் அல்லாஹ்விட்ட மட்டும்தான் என்று எடுத்துரைத்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷிர்கையும் விதாத்தையும் குழி தோண்டி புதைத்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களையே கடவுளாக பார்க்கக்கூடிய அளவுக்கு, பிரார்த்தனை கேட்கக்கூடிய அளவுக்கு மௌலிது பாடல் இருக்கிறது என்றால் இது நேசமா? இந்நபியின் மீது இருக்கிற நேசமா? இது அப்படி கிடையவே கிடையாது. சரி, அப்படியே இருந்தாலும் கூட மன்னிப்பு கேட்கிறா இருந்தால் உலகத்தில் எப்படி? இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களிடம் தவறு அளித்தமையானால், தவறு செய்துவிட்டமையானால், அவர் நோங்கும்படி நடந்து விட்டமையானால் அவர்கள் வாடும் பொழுதே அவர் மன்னிப்பு கேட்டணும். அப்படி மன்னிக்கலனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்படி என்கிறதுக்காக உலகத்தில் வாழும் பொழுது அவர் மன்னிப்பு கேட்கலாம். உங்களுக்கு தெரியாம தவறு செய்துட்டேன், ஏதோ கஷ்டப்படுத்திட்டேன், என்னை நீங்க மன்னித்து விடுங்கள் என்று உயிரோடு வாழுகின்ற பொழுது அவர் மன்னிப்பு கேட்காம தவிர அவர் மரணித்து விட்ட பிறகு கேட்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது உயிரோடு இருந்திருக்க வேண்டும். அப்படி ஏதாவது தவறு செய்திருக்க வேண்டும். அப்படி தவறு செய்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது மன்னிப்பு கேட்டார்கள் என்றால் அது விதிவிலக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 வருடத்திற்கு முன்பாக மரணித்து விட்டார்கள். அவருக்கும் இந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனாலும் மன்னிங்கள் 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 கேட்டார்கள்னா அப்ப இது நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் என்கிற பேர்ல, பாசம் என்கிற பேர்ல, புகழ்கிறோம் என்கிற பேர்ல இறைவனுடைய இடத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு நிறுத்துகிறார்கள். அப்ப ஆகவே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நபியின் மீது நாம் நேசம் கொள்ள வேண்டும் என்றால், நபியின் மீது நமக்கு உண்மையான பாசம் இருக்கிறது என்றால், அவர்கள் எதை எதையெல்லாம் வழிகாட்டி தந்தார்களோ, எதை எதையெல்லாம் பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களோ அந்த வழியின் அடிப்படை நடந்தால் மட்டுமே தான் நபியின் மீது உண்மையான நேசம் கொண்டவராக இருக்க முடியும், நபியின் மீது உண்மையான பாசம் கொண்டவராக இருக்க முடியும். அப்படி நபி சொல்லுக்கு எதிராக தனது வாழ்வில் நடத்தினார்கள் என்றால் அதை கூட அல்லாஹ் சம்மட்டி அடியடித்து ஒரு வசனத்தை சொல்கிறான். புல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், ஓ நபியே நீங்க சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள்,
அல்லாஹ்வின் தூதர் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இறை மறுப்பாளர்கள் யாருங்க வருகிறார்கள்? யார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்படவில்லையோ, அல்லாஹ் அவருக்கு கட்டுப்படவில்லையோ, அவர்கள் அல்லாஹ் எந்த லிஸ்ட்டை கொண்டு வர்றான்? இறை மறுப்பாளர்கள். இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று திருமறை இறைவன் எடுத்துரைக்கிறார் என்றால், அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதலின்படி நாம் நடக்கவில்லை என்றால் அல்லாஹ் இறை மறுப்பாளர்கள் லிஸ்ட்ல நம்மையும் சேர்த்து விடுவான் எச்சரிக்கை செய்தவனாக. நபியின் மீது நேசம் இருக்கிறது, நபியின் மீது பாசம் இருக்கிறது, நபியின் மீது நாம் கண்டிப்பாக நேசம் கொண்டா இருக்கிறோம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் எதை எதை வழிகாட்டி தந்தார்களோ, எதை எதை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களோ, எதை எதை நீ செய்யாதீர்கள் என்று நமக்கு எடுத்துரைத்தார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடந்தால் மட்டுமே தான் நபியின் மீது நேசமே தவிர அது அல்லாமல் இருந்ததென்றால் நபியின் மீது பாசம் என்கிற பெயரில் மோசம்தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கட்டளையிட்டார்கள்? தொழுகை வணக்க வழிபாடுகள் நான் எவ்வாறு தொழுகிறேன் அவ்வாறு தொழுங்கள், என்னை எப்படி தொழ கண்டி அப்படி தொழுங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக இருக்கிறது, அந்த நடவடிக்கை எதிராக இருக்கிறது. இந்த நிலையில் இருந்தார்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டின் அடிப்படையில் தொழ சொல்லுகிறார்கள். அது வெவ்வேறான வழிகளாக இருந்தது என்றால் இது நபியின் மீது நேசம் கிடையாது, மதுஹப் மீது நேசம் உள்ளவர்களாக, மதுஹப் இமாம்கள் காட்டி தந்தது மீது அவர்கள் மீது நேசம் கொண்டவர்களாக, அவர்கள் சொல்லில் அடிப்படையில் தொழக்கூடியவர்களாக உருவாகிறார் என்றால் இது நபியின் மீது நேசம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எடுத்துரைத்தார்களோ, எப்படி வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் மீது நடந்தால் மட்டுமே தான் நபியின் மீது நேசம் கொண்டவர்களாக இருப்போம் என்று கூறியவனாக உரை முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.